ஓகே 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 பதறாத நான் சொல்கிறேன், அந்த நம்பரை டயல் பண்ணிப்பாரு, அப்புறமேட்டு சொல்லிக்கலாம். *21#. ஒரு மெசேஜ் பாப்பா ஆகுதா, கால் ஃபார்வேர்டிங்னு வந்துடா. ஓகே 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 சரி, இப்போ இந்த நம்பரை டக்குன்னு டயல் பண்ணு. #21*10#. திரும்பவும் சொல்கிறேன், #21*10#. ஓகே போட்டியா? கால் ஃபார்வேர்டிங் டீஆக்டிவேட்னு வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்போ ஒன்றும் கிடையாது. உன் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணு. இப்போ உன் நம்பரை கொடு. இப்போ உனக்கு அந்த ஓடிபி வரும். நீ திரும்ப வாட்ஸ்அப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஹேக் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஹேக்கிங்ல நிறைய மெத்தட் இருக்கு. இது ஒரு நூதனமான ஹேக்கிங். ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பண்றாங்க? சிம்பிளான ஒரு கால் டைவர்ட்டிங் மெத்தடை வச்சு இப்படி ஒரு ஸ்கேம் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா பாதிக்கப்படுறது முக்காவாசி பேர் பொண்ணுங்க. பிகாஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சில ஜுவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 1000 ரூபாய்க்கு மேல விற்கிற ஜுவல்ஸை 250 ரூபா 300 ரூபான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் மாதிரியான வெப்சைட்ல இவங்க போடுறாங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அது பிளிப்கார்ட் அமேசானுக்கு தான் போகுது. நாம என்ன நினைப்போம், ஓகே பிளிப்கார்ட் அமேசான்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த ஆன்லைன் ஸ்டோர்ல இவங்க எல்லாரும் காஸ்ட்லியா விற்கிற ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப கம்மியான சீப்பான ரேட்டுக்கு போடுறாங்க. ஏதோ ஆஃபர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதை கிளிக் பண்ணி வாங்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு எப்பவும் போல 4 நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். 4 நாள் கழிச்சு அவங்க டெலிவரி வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நாமளும் இருப்போம். டெலிவரி டேட்டும் வரும், உங்களுக்கு காலும் வரும். கால் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னே அதுல போட்டு வரும். சரி, நமக்கு தான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்கோம்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் கால் வருது அப்படின்னு நினைச்சு நீங்களும் அட்டன் பண்ணி பேசுவீங்க. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க ஆர்டர் பண்ணிருக்க பார்சல் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அந்த பர்சனுக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியல, ஏன்னா அவர் ஒரு நார்த் இந்தியன், அவர் எப்படி வரணும்னு தெரியாம இருக்கிறாரு. ஸோ நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்பாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவரும் உங்களுக்கு நம்பரை கொடுப்பாரு. அந்த நம்பரை வாங்கி நீங்க டயல் பண்ணுவீங்க. நீங்க அந்த பழைய நம்பருக்கே கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் கால் பண்ணேன், எதுவுமே வரலையே, என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்களே கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், உங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிருக்கும். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த விஷயம் தெரியும். பார்க்கல அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும், அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஒரு கால் டைவர்ட்டிக்கான நம்பர். அதாவது அந்த நம்பர் எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா *21* அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர் கொடுத்து # அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அந்த நடுவில் இருக்கிற 10 நம்பர் அவங்களோட நம்பர் தான். ஆனால் முன்னாடி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கான மெயின் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோனோட கால் எல்லாத்தையும் அவங்க நம்பருக்கு டைவர்ட் பண்ணிடும். இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான இடம். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய கால் மெசேஜ் எல்லாமே இப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு கால் கூட வராது, ஒரு மெசேஜ் கூட வராது. உங்க வாட்ஸ்அப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க லாகின் பண்ணிடுவாங்க உங்க நம்பரை போட்டு. அவங்களோட போன்ல வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய பாப்அப் மெசேஜ் அவங்களோட நம்பருக்கு வந்துடும். பிகாஸ் கால் டைவர்ஷன்ல இருக்கிறதுனால அப்படி வர நம்பரை வச்சு உங்க வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணிட்டு அவங்க ரீஸ்டோர் பண்ணும்போது உங்களோட பழைய மெசேஜஸ்ல இருந்து எல்லாமே அங்க வரும். அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற ஆஃபீஸ் குரூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லாம பர்சனல் குரூப்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற நம்பர்ஸுக்கு அவங்க ரேண்டமா எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் ரிப்ளை பண்ண உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. இன்னும் சில பேருக்கு நம்பர் எடுத்து காலே பண்ணியிருக்காங்க. பிளிப்கார்ட் அமேசான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் சைட். அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் சைட்ல உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இருக்கிற கடை வச்சிருக்க ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை விற்கணும், எல்லா பக்கமும் அனுப்பணும் அப்படின்னா அவங்க அதை போஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுல ஒரு சார்ஜஸ் உங்ககிட்ட இருந்தும் அந்த கடைக்காரன் இருந்தும் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாவே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி தான் சில ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற மாதிரி வித்து அந்த ப்ராடக்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி வந்து அதை வச்சு உங்க நம்பரை அவங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரொம்ப சீப்பா வருது அப்படின்னா நீங்க முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுலயே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். அதை கூட டெலீட் பண்ணிடல முடியும். அப்படி இப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா, அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அங்க இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கால் வந்து அந்த டெலிவரி பர்சன் தான் பண்ணுவாரு. ஏன்னா நீங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. அந்த வீட்டு அட்ரஸை வச்சு அவங்க மேப்பை போட்டாலே கிட்டத்தட்ட உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட முடியும். மேபி அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெருக்குள்ள எத்தனாவது வீடு, எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். அதுக்கும் நீங்க லேண்ட்மார்க் சொல்லி ஈஸியா வர வச்சிடலாம். வேற ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு எந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்தும் வரப்போற பார்சலுக்கு அப்படி ஒரு கால் வராது. ஸோ இதுலயே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னு சொல்லிட்டு, அந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ன்றத
அப்படின்றத நம்பரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு கீழேயே இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இது ஸ்கேம்னு போட்டு வச்சிருக்காங்க. பாவம் அந்த பர்சன் வந்து ஒர்க் ரிலேட்டடா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்துல தான் அவங்க அந்த சரியா கவனிக்காம அந்த காலை அட்டன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம், அவங்க ஒர்க் ரிலேட்டடா பார்த்துட்டு இருந்தனால திடீர்னு அவங்க வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேனிக் ஆகாம இந்த விஷயத்த பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்னைக்கோ ஒரு நாள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hour போடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? கால் ஃபார்வேர்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கறனால நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கால் நீங்கள் எந்த பர்சனுக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போகாது. யார் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு டேரெக்டாக போயிடும். ஐ மீன் கால் டைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க நம்பருக்கு தான் போகும். அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்களே. அட்டன் பண்ணலன்னா நம்ம என்ன இருப்போம், ஓகே அந்த பர்சன் உண்மையிலேயே ஏதோ ஆபத்தில் இருக்காங்க போல, அதனால தான் அவங்களால கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்கல்ல. இதெல்லாம் தான் அவங்களோட ட்ரிக்ஸே. பார்த்து சூதானமாக நடந்துக்கங்க. இப்படி ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு, இதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது உங்களுக்கு வந்து *21* அப்படின்னா அவங்களோட 10 digit ஃபோன் நம்பர் கொடுத்து கடைசியில் ஆஷ் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை தப்பி தவறி கூட டயல் பண்ணிடாதீங்க. அப்படி டயல் பண்ணீங்க அப்படின்னா கால் ஃபார்வேர்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இது ஏர்செல், ஜியோ, வோடாஃபோன் எல்லாத்துக்குமே இதே நம்பர் தான். ஸோ ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற நினைச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 2 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. *21# போட்டிங்க அப்படின்னா கால் டைவர்ட் முதல் ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா #21*10# அதை போட்டிங்க அப்படின்னா கால் டைவர்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட போன்ல இருந்து அவுட் கோயிங் போகும், பட் இன்கமிங் தான் அவங்களால எடுத்துக்க முடியாது. அதனால அவங்க கால் பண்ணி சொன்னாதான் உண்டு. நீங்க நினைச்சாலும் அவங்களுக்கு கால் பண்ண முடியாது. எல்லா காலும் அவங்களுக்கு தான் டைவர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, பெரியவங்களுக்குலாம் இது மாதிரி, ஸோ அவங்கள வந்து ஈஸியாக கால் டைவர்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.